கிரைம் டைரி கேட்டுட்டு இருக்கீங்க. வித் மீ கார்த்திக். இந்த கதையில் வரும் சம்பவங்கள் அனைத்தும் கற்பனையே. வாழும் அல்லது இறந்தவர்கள் யாரையாவது குறிப்பிட்டால் அது தற்செயலானதே. நம்ம செய்யற விஷயங்களை யாருமே பாக்குறது இல்லங்கிற நம்மளுடைய நம்பிக்கை தான் பல நேரங்கள்ல நம்ம சில விஷயங்களை கேர்லெஸ்ஸா விடுறதுக்கு காரணமா இருக்குங்கிறத நீங்க நம்புறீங்களா? யாருமே பார்க்காத நேரங்கள்ல நம்ம என்ன பண்றோம், யாருக்குமே தெரியாத விஷயங்களா நம்ம எதை மறைச்சு வச்சிருக்கோங்கிறது தான் உண்மையிலேயே நம்ம எந்த மாதிரியான ஒரு ஆள் அப்படிங்கறத நம்மளுக்கு சொல்ற விஷயம்ன்றத நீங்க என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? யாருக்குமே தெரிய போறது இல்லைன்னு முடிவெடுத்த சில விஷயங்கள் வெளியில வர ஆரம்பிச்சதுன்னா என்ன ஆகும்? இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட சொல்ல போற கதை அந்த மாதிரி ஒரு கதை தான். அந்த ஹோட்டல் ரிசப்ஷன் எந்த பரபரப்பும் இல்லாம அமைதியா இருந்தது. நேரம் காலை 11:45. கிரே ஷர்ட்டும் ப்ளூ பேண்டும் பிளாக் ஷூவும் போட்ட அந்த ஆள் உள்ள நடந்து வர்ற வரைக்கும். ஹலோ, ரூம் நம்பர் 104 மனோகரன் சார். விசிட்டர்ஸ் அலௌட் இல்ல சார். ஏங்க, நான் ஃப்ரெண்டுங்க. காலையில நான் ஆபீஸ்க்கும் வரல, போன் எடுக்கல, அதான் வந்திருக்கேன். சார் ஒரு நிமிஷம் இருங்க, இன்டர்காம்ல செக் பண்ணி சொல்றேன். ஏங்க, மொபைல் போனுக்கு 30 தடவை கால் அடிச்சிட்டேன், எடுக்கலன்றேன். யோ, என்னையா பிரச்சனை? சார் ரூம்குள்ள விட மாட்டேன்னு சொல்றேன், போன சொல்றாரு சார். சார் ஸ்ட்ரிக்டான பாலிசி சார். பாருங்க எத்தனை கேமரா இருக்குன்னு. எவனாவது பார்த்தானே அவன் வேற போயிடும். ஏங்க, அவன் நைட்டு ஃபுல்லா குடிச்சிருந்தாங்க, ஏதாவது ஒண்ணு கிடக்கு ஒண்ணு ஆயிட போகுது. யோ, என்னையா இது தலைவலியா போச்சு. சார் ஹவுஸ் கீப்பிங் பையனை யாராவது கூட அனுப்பலாம் சார். நீங்களே வேணா கூட வாங்க. ரூம் நம்பர் 104 கதவை பலமுறை தட்டி பார்த்தோம், எந்த பிரயோஜனமும் இல்ல. பக்கத்து ரூம்ல இருந்தவங்க எல்லாம் வெளியில வந்து எட்டி பார்த்துறாங்க. ஆனா இந்த 104 தங்கி இருந்த மனோகரங்கிற நபர் எந்த சலனத்தையும் காட்டல. ஹவுஸ் கீப்பிங் அவருடைய கையில இருந்த மாஸ்டர் கீயை போட்டு ரூம் ஓபன் பண்றாரு. உள்ள ஆள் யாரும் இருக்கிறதுக்கான அடையாளமே இல்ல. ஆனா ரொம்ப அடர்த்தியான ஒரு நெடி மூக்க தொலைக்க ஆரம்பிச்சது. என்னாச்சோ ஏதாச்சோங்கிற பதட்டத்துல வேகமா பாத்ரூம் நோக்கி நடக்க ஆரம்பிச்சாரு ஹவுஸ் கீப்பிங். அங்க தேங்கி கிடந்த ஒரு ரத்த குளத்துக்குள்ள பிணமா கிடந்தாரு மனோகர். முதல் பார்வையில பாத்ரூம்குள்ள வழுக்கி விழுந்து பின்மண்டை தரையில பலமா மோதி ரத்தம் வந்து அதிகப்படியான ரத்த சேதத்தால உயிரிழந்த மாதிரி இருந்தது. பார்த்ததும் பதற ஆரம்பிக்கிறாரு மனோகருடைய நண்பரான ராஜேஷ். யோ, நான் அப்பவே சொன்னலையா, என்ன மேல விட மாட்டேன்ட்டீங்க. இப்ப பாரு என்ன இருக்குன்னு. அவசரமா 108க்கு போன் கால் பறக்குது. அடுத்த 20வது நிமிஷம் அமைதியா இருந்த அந்த ஹோட்டல் ரூம் புலி புகுந்த போர்க்களம் மாதிரி ஆயிடுச்சு. ஒரு பக்கம் காக்கி உடுப்புகள், பக்கத்து அறையில் இருந்தவங்கள்ட்ட வித்தியாசமான சத்தங்கள், விசித்திரமான சம்பவங்கள் ஏதாவது நடந்ததான்றத விசாரிச்சுட்டு இருந்தாங்க. ஒரு பக்கம் மெடிக்கல் யூனிட் நடந்த விஷயத்துல இருந்து அது எப்படி நடந்திருக்கலாங்கிறத புரிஞ்சுக்க ட்ரை பண்ணிருந்தாங்க. இன்னொரு பக்கம் ஹோட்டல் ஸ்டாஃப் பதட்டத்தோட முதலாளிக்கு போன் பண்ணிட்டு அவர் வர்றதுக்காக காத்திருந்தாங்க. இதெல்லாம் கூடவே மனோகருடைய அலுவலக நண்பர்கள் எல்லாருமே பேரிகேட்டுக்கு அந்த பக்கமா நின்னு கவலையோட ஒருத்தரோட ஒருத்தர் கிசுகிசுத்த குரல்ல பேசிட்டு இருந்தாங்க. யோ, யாரையா முதல்ல பார்த்தது? சார் இவர்தான் சார். ஃப்ரெண்டா? ஃபேமிலிக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? போன் பண்ண சார், வந்துட்டு இருக்காங்க. சார் இங்க வாங்க. சார், இந்த ஆள் உங்க ஃப்ரெண்டா? ஆமா சார், ஆபீஸ்ல எனக்கு பாஸ். அந்த ஆள் குடிச்சிருக்காருன்னு சொன்னீங்களா? எப்படி தெரியும்? நைட்டு போன் பண்ண சார், ஆளு நிதானத்திலே இல்ல. வழக்கமா 10 மணிக்கெல்லாம் வந்துருவாரு சார். இன்னைக்கு வரலன்னா ஒரு டவுட்ல தான் வந்தேன். ஹோட்டல்ல தங்கி இருக்கிறாரு. வீடு எங்க? அது வீடும் இதே ஊர் தான் சார். அப்பப்போ இந்த சரக்கு அடிக்கிறது, பார்ட்டி பண்றது, இதுக்குனா மட்டும்தான் சார் ஹோட்டல்ல ரூம் போடுவாரு. ஆளு பொண்ணுங்க விஷயத்துல வீக்கோ? ஏன் சார் கேக்குறீங்க? ஆமாவா இல்லையா? கெட்டவன் பொறுக்கின்லாம் சொல்ல முடியாது சார். அதே நேரத்துல உத்தமனும் சொல்லிட முடியாது. அது அப்படியே சொல்லலாம் சார். நேத்து நைட்டு இவன் கூட இருந்த பொண்ணு யாருன்னு தெரியுமா? நேத்து நைட்டு பொண்ணா? இருக்காது சார். சார் அவன் மட்ட சார். நேத்து அவன் என்கிட்ட பேசும்போது. எத்தனை மணிக்கு அது? ஒரு 11:50. யோ, டாக்டர் என்னையா சொல்றாரு? விஸ்கில வயகரா கலந்துருக்கான் சார். ஆள் எப்படி 2 ரவுண்டா போட்டிருப்பான் சார். என்னையா இப்பவே ஒத்துக்கிறீங்களா? சார் எனக்கு தெரியல சார். அந்த ஆளு ரூம் எடுக்கிறது இப்படி குடிக்க மட்டும்தானா இல்ல குட்டிங்க கூடுவோமா? சார் யோ, இந்த ஆளுகிட்ட டீடைலா ரிப்போர்ட் வாங்குங்க. யோ தண்டபாணி, உனக்கு என்னையா தோணுது? சார் ஆளு மாசம் ஒரு 1.5 லட்ச ரூபா வரைக்கும் சம்பளம் வாங்குறவன் சார். குடி ஃபிகர்னு ஜாலியா இருந்திருக்கான் சார். அளவு தெரியாம சரக்க போட்டு வழிக்கு வந்திருப்பான் போல சார். ரூம நானும் பாத்துட்டேன். பொம்பளை வந்த எந்த அடையாளமும் இல்ல சார். ஒரு வித்தியாசமான பெர்ஃபியூம், இந்த தலைகாடியில ஒரே ஒரு முடி, எதுவுமே இல்லையா?
பாத்ரூம் சிங்க் வரைக்கும் செக் பண்ணேன் சார். பொம்பளை வந்ததுக்கு எந்த அறிகுறியும் இல்ல. அப்புறம் எதுக்கு அவன் விஸ்கில வயகரா போட்டு குடிச்சிட்டு இருக்கான்? யாருக்காவது வெயிட் பண்ணிட்டு இருப்பானோ? ஒருவேளை அந்த பொண்ணு வரும்போதே இவன் செத்து போய் அதை பார்த்து அந்த பொண்ணு ஓடி போயிட்டு இருக்குமோ? அப்படி பார்த்தாலும் இந்த ஹோட்டல்ல விசிட்டர்ஸ் நாட் அலோடுன்னு சொல்றாங்களே, கேமரா ஏதாவது இருக்கா? நீ போய் அந்த ஃபுட்டேஜ் செக் பண்ணு, எனக்கு ஏதோ ஒன்னு இடிக்குது. இத சொன்ன இன்ஸ்பெக்டர் ரூம்ல இருந்து வெளியில வரும்போது மனோகரோட ஃப்ரெண்ட்ஸ் பதட்டமா போனை பார்த்து ஏதோ பேசிட்டு இருந்தாங்க. யோ, என்னையா குசு குசுன்னு? சார், அதுக்குள்ள இப்படி ஒரு நியூஸ் வந்துருச்சு சார். என்னது? குடு போன. குளியலறையில் குடிபோதையில் வழிக்கு விழுந்து ஐடி ஊழியர் பலி. என்னையா இது? இறந்து போனதுக்கான காரணம் சயின்டிபிக்கா ப்ரூவ் பண்ணப்படுறதுக்கு முன்னாடியே அத சமூக வலைத்தளங்கள்ல ஷேருக்காக பதட்டமா நியூஸ் வெளியிடுறத பார்த்து எரிச்சலாகிற இன்ஸ்பெக்டர் அவருடைய விசாரணையை தொடர்ந்தாரு. யோ, எந்த சேனல்யா இவன்? சார், இவன் அந்த நியூஸ் பேப்பரோட பேப்பர் சார். இந்த மாதிரி நியூஸ்னா மட்டும் உடனே எப்படி ஆக்டிவ் ஆகுறாங்களோ? போஸ்ட்மார்ட்டம் கூட கன்ஃபார்ம் பண்ணலையா இன்னும்? சார், அதான் சார் கேக்குறேன், எப்படி இன்ஃபர்மேஷன் லீக் ஆச்சு? இப்ப அவன் ஒய்ஃபுக்கும் குழந்தைக்கும் எவ்வளவு அசிங்கமா இருக்கும். பிரதர், கரெக்ட் தான். இது உங்க ஃப்ரெண்டுங்கிறதுனால பதறீங்க. இதே அடுத்தவன் நியூஸ்னா டே பாருன்னு ஜாலியா ஷேர் பண்ணிருக்க மாட்டீங்க சார். நான் அந்த மாதிரிலாம் பண்றது இல்லைங்க சார். என்னத்த சொல்ல. சரி, அவருக்கு ஃப்ரெண்ட்ஸுங்க எதிரிங்கன்னு லிஸ்ட் போட முடியுமா? அவனுக்கு எதிரிங்கன்னு யாருமே கிடையாது சார். க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்னா ஒருத்தர் வேற கம்பெனியில வேலைக்கு போயிட்டாரு, இன்னொருத்தர் வேலையை விட்டு போயிட்டாரு. அவனை பத்தின டீடைல்ஸ் கொடுங்க. 2 ஃப்ரெண்ட்ஸினுடைய நம்பரை கொடுக்கறாங்க மனோகருடைய ஆபீஸ் மேட்ஸ். ஒருத்தருடைய பெயர் ஜவஹர், இன்னொருத்தருடைய பெயர் முரளி. முதல்ல முரளியுடைய நம்பருக்கு தான் இன்ஸ்பெக்டர் டயல் பண்ண ஆரம்பிச்சாரு. The number you are trying to call is currently not reachable. ஆனா முரளியுடைய நம்பர் நாட் ரீச்சபிள்னு வந்ததுனால ஜவஹருக்கு கால் பண்றாரு இன்ஸ்பெக்டர். ஹலோ ஜவஹரா, நான் ஏஃபி ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் பேசுறேன். என்ன? என்னவா? நீங்க எங்க இருக்கீங்க இப்போ? நான் என் வீட்டுல தான் இருக்கேன். நீங்க எதுக்கு எனக்கு போன் பண்ணீங்க? உங்க ஃப்ரெண்டு மனோகரை பத்தி பேசுறதுக்கு. அவன் இங்க இல்ல, அமெரிக்கா போயிட்டான். போனை வைங்க. அவன் திரும்பி வந்து சொர்க்கத்துக்கே போயிட்டான். அது விஷயமா பேசுறதுக்கு தான் உங்களை கூப்பிட்டேன். மனோகரா? எப்போ? அமெரிக்காலயா இங்கயா? யோ, திரும்பி வந்துன்னு சொன்னலையா? இல்ல 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 இல்ல. என்னாச்சு? மனோகருக்கு என்னாச்சு? உங்க வீட்டு அட்ரஸ் சொல்லுங்க, நேர்ல வந்து மத்ததெல்லாம் சொல்றேன். இல்ல, மனோகர் இப்ப எங்க இருக்கா? நானே வரேன். சரி, ஹோட்டல் அட்ரஸ் நோட் பண்ணிக்கோங்க. அந்த ஹோட்டல்ல பத்தின டீடைல்ஸ் ஜவஹருக்கு இன்ஸ்பெக்டர் சொல்லி முடிக்கிற நேரம் இன்ஸ்பெக்டருக்கு இன்னொரு கால் வெயிட்டிங்ல வர ஆரம்பிச்சது. யாரு இது? முரளியா? முரளி கிட்ட இருந்து வந்த கால் அட்டன் பண்றதுக்குள்ள கட் ஆகுது. முரளிக்கு திரும்ப கால் பண்ணணும் அப்படிங்கிற மென்டல் நோட்டோட கான்ஸ்டபிள திரும்பி பாக்குற இன்ஸ்பெக்டர் ஜவஹர் வந்தா என்ன பண்ணணும்ங்கறத பிரீஃப் பண்ண ஆரம்பிச்சாரு. யோ, ஜவஹர்னு ஒரு ஆள் வருவான். ஃபுல்லா குடிச்சு ஒரு அரைகுறையான தெளிவா தான் வருவான். ஆளு பேசும்போதே எமோஷனலி டிஸ்டர்ப் ஆன மாதிரி இருக்கு. உள்ள போந்து கிரைம் சீனை கலைச்சிடாம பாத்துக்காங்க. நான் கீழே போயிட்டு வந்துடுறேன். கீழே டீ கடைக்கு நடந்து போற வழியில மறுபடியும் முரளிக்கு ட்ரை பண்றாரு இன்ஸ்பெக்டர். திரும்பவும் அதே பதில். நம்மளோட பிஸியா இருப்பான் போலயே. இந்த மரணத்துல பர்டிகுலரா சந்தேகம்ங்கிற பேர்ல பெருசா எதுவும் இல்லாத காரணத்தினால கேஸ் சீக்கிரமா முடிஞ்சிரும். ஆனா எதற்கும் இருக்கட்டுமேன்னு ஒரு மேல்கட்ட விசாரணையை முடிக்கிறதுக்காக இன்ஸ்பெக்டர் தயாராயிட்டு இருந்தாரு. ஆனா அப்போ தெரியாது இந்த வழக்கினுடைய திருப்பம் ஜவஹர் ரூபத்துல அவரை தேடி வந்துட்டு இருக்குங்கிறது. டீ கடையில இருந்து இன்ஸ்பெக்டர் திரும்ப மேல வரும்போது கிரைம் சீன் ஒரே கலவரமா இருந்தது. இறந்து போன மனோகருடைய மனைவி, மனோகரோட அப்பா அம்மா, மனோகரின் மனைவியோட அப்பா அம்மான்னு மொத்த குடும்பமும் அங்க வந்திருந்தாங்க. மனோகர் இறந்ததுக்காக அவங்க அழுத அழுகையை விட இப்படி அசிங்கப்படுத்திட்டு இறந்துட்டானேன்னு அவங்களுடைய கூக்குரல் தான் அந்த இடத்துல அதிகமா ஒலிச்சுது. யோ, லேடி போலீஸ் யாராச்சும் இருக்காங்களா? இருந்தா அது அந்த அம்மாவுக்கு ஒரு பாட்டில் தண்ணி வாங்கி கொடுக்க சொல்லுங்க. அழுது அழுது கண்கள் மேல சொருக சரீர மனோகரனுடைய மனைவிய பார்த்து பக்கத்துல இருக்கிற ஏதாவது ஒரு லேடி கான்ஸ்டபிள கூட்டிட்டு வர சொல்லிட்டு மெதுவா அந்த இடத்துல இருந்து நகர ஆரம்பிக்கிறாரு இன்ஸ்பெக்டர். அப்போ அவர் எதிரில ஒரு காலத்துல நல்லா தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு உருவம் வந்து நின்னுது. ஒரு லைட் ப்ளூ கலர் ஜீன்ஸ், டார்க் ப்ளூ கலர் டிஷர்ட்டோட. தலைமுடி கலைந்திருக்கு, கண்கள் சிவந்திருக்கு, மூச்சுல ஆல்கஹாலுடைய நெடி இன்னும் குறையவே இல்ல. எப்பயுமே சிகரெட் எரிஞ்சிட்டு இருக்கிற விரல் இடுக்குகள் கருப்பா இருக்கு. மேல ஏறி வந்த வேகத்துல ஒரு இடத்துல நிலையா நிக்க முடியாம தடுமாறிட்டே இருக்கிற அந்த ஆளை இன்ஸ்பெக்டர் பார்த்த உடனே புரிஞ்சுக்கிட்டாரு அவன் யாரா இருக்கும்னு. ஜவஹர், நான் தான். மனோகர் எங்க? முதல்ல நீங்க சரியா நில்லுங்க. அவங்க ஃபேமிலி வந்திருக்காங்க. உள்ள ஒரே கூச்சமும் குழப்பமா இருக்கு. கொஞ்சம் ஓரமா வாங்க. ஏன் கூச்சலும் குழப்பமும்? பயந்துட்டாங்களா? முதல்ல கொஞ்சம் நீங்க தள்ளி வாங்க. வாங்க உட்காருங்க. ஹலோ இன்ஸ்பெக்டர், என்ன நடந்துச்சுன்னு சொல்றீங்களா? ஐ எம் ஆல் ரைட், சொல்லுங்க.
அது இங்க மனோகர் ஒரு பொண்ணை பார்க்க வந்திருப்பாரோன்னு எல்லாருக்கும் ஒரு சந்தேகம். வாய்ப்பு இருக்கே. வாசல்ல 2 கேமரா, ஹால்ல ஒண்ணுமே இல்ல. அவன் போற மாதிரியான இடம் தான். ஓ, எப்பவுமே ரெகுலரா இப்படி போறவர் தானா? போவான், எப்பயுமே வா இல்ல அப்பவான்னு எனக்கு எப்படி தெரியும்? அதான் அவங்க ஒய்ஃப் கொஞ்சம் வருத்தமா இருக்காங்க. ஆமா 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 ஆமா, அதெல்லாம் தெரிஞ்சா தங்கச்சி வருத்தப்படும். ஆமா, அவன் அமெரிக்கால இருந்து வந்தவொடனே எதுக்கு இங்க ரூம் போட்டிருக்கான்? சார், இங்க நான் தான் இன்ஸ்பெக்டர். இல்ல இல்ல புரியுது, ஆனா கூட யாருந்தா? யாருமே இல்ல சார். பொண்ணு வந்ததுக்கான எந்த அடையாளமும் இல்ல. அதான் அவர் இங்க தங்கறத பத்தி உங்ககிட்ட ஏதாவது சொன்னாரா? யார பாக்குறேன், யார் கூட இருக்க போறேன்னு ஏதாவது? நானு ஒரு 9 மாசமா இவனுங்க எவன் கூடயும் தொடர்புலயே இல்ல. அதுவும் கடைசி 3 மாசமா இந்த உலகமே எனக்கு வேணான்னு முடிவுக்கு வந்துட்டேன். இவன் செத்துட்டான்னு நீங்க சொன்னதுனாலதான் இன்னைக்கு வந்திருக்கேன். இதே இவன் அமெரிக்கால இருந்து வந்திருக்கான்னு கூப்பிடுங்க, வரமாட்டேன். ஏன்னா தேவையில்லை. இவங்க கூட சேர்ந்துதான் என் குடும்பமே நாசமா போச்சு. என்ன சார், ஆபீஸ்ல கேட்டா நீங்க பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்ட்னு சொல்றாங்க, நீங்க எப்படி சொல்றீங்க? அதான் குடும்பத்தை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. யாரோட குடும்பத்தை? என்னாச்சு? நீ எல்லாம் எப்படியா இன்ஸ்பெக்டர் ஆன? நல்ல கேள்வி. உங்க எவனுக்குமே இவனுங்க என்ன பண்ணானுங்கன்னே தெரியாதா? அன்னைக்கு வந்த போலீஸும் சரி, இன்னைக்கு வந்த போலீஸும் சரி, கண்ணை திறந்து பாருங்கயா, கண்டுபிடிச்சிருக்கலாம். என் குடும்பமும் தப்பிச்சிருக்கும். யோ யோ யோ, ஒரு கிளாஸ்ல தண்ணி தண்ணி. யோ 401, யோ இந்த ஆளை எழுப்பி உட்கார வச்சு மூஞ்சில தண்ணியை தெளிச்சு விடுங்கயா. குடிகாரனோட பேச்சை எவ்வளவு தூரம் நம்புறதுங்கிற சந்தேகம் இன்ஸ்பெக்டருக்கு இருந்தாலும் ஜவஹரை உத்து பார்க்கும்போது அவருக்கு தோன்றது 3 விஷயங்களா இருந்தது. சமீபத்துல மிகப்பெரிய இழப்ப சந்திச்சிருக்கிறான். குடிங்கிறது இந்த நிஜ உலகத்துல இருந்து அவன் தப்பிக்க எடுத்துக்கிட்ட தவறான ரூட். 3வது, இந்த நண்பர்கள் வேணான்னு இவன் விலகி ஓட ரொம்ப வலுவான ஏதோ ஒரு காரணம் இருக்கு. இந்த கேள்விகளுக்கான பதில கண்டுபிடிச்சோம்னா இது ஒரு அகால விபத்துனால நடந்த மரணமா அல்லது திட்டமிட்ட கொலையாங்கிறது தெரிய வருங்கிற டவுட்டோட மெதுவா மனோகருடைய ரூம நோக்கி நடக்க ஆரம்பிச்சார் இன்ஸ்பெக்டர். பாத்ரூம்ல வழுக்கி விழுந்து இறந்து கிடந்த மனோகருடைய ரூமுக்குள்ள நுழையிறாரு இன்ஸ்பெக்டர். சார், பொருள் எதுவுமே திருடு போல, எல்லாம் அப்படியே இருக்குதான். அந்த ஆளோட காஸ்ட்லியான செல்போனு, பர்ஸ்ல இருக்க பணம் எதுவுமே எடுக்கல சார். சரி, நீங்க ரிசப்ஷன்ல இருந்து கெஸ்ட் ரெஜிஸ்டர் வாங்கிட்டு வாங்க. இந்த ஆளோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருந்தானே, அவன் எங்க? தோ அந்த ஆளா சார்? யோ ஐயா கூப்பிடுறாரு பாரு. சார், அந்த ஆளுக்கு வேலையை விட்டு போன ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தங்க சொன்னீங்கல்ல? ஆமா சார், ஜவஹர். அந்த ஆளுக்கு என்ன பிரச்சனை? 9 மாசத்துக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட்ல அவங்க ஒய்ஃப் படுக்க ஆயிட்டாங்க. 3 வயசுல அவருக்கு ஒரு பையன் இருந்தான் சார். ஆக்சிடென்ட் ஸ்பாட்லயே இறந்துட்டான். 3 மாசத்துக்கு முன்னாடி அவங்களும் இறந்துட்டாங்க. அதுல இருந்து அந்த ஆளு ஃபுல் குடி சிகரெட் தான் சார் இருக்காரு. வீட்டை விட்டே பல நேரங்கள்ல வெளில வர மாட்டாரு. யார் போனும் எடுக்கிறது இல்ல, யார்கிட்டயும் பேசுறதும் இல்ல. சரி, இந்த ஆக்சிடென்ட் ஆனதுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அவாய்ட் பண்றதுக்கும் என்ன காரணம் தெரியுமா? இவங்களோட சேர்ந்ததுனால தான் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு ஜவஹருக்கு ஒரு பயங்கரமான நம்பிக்கை சார். அதுக்கும் இதுக்கும் சார், கெஸ்ட் ரெஜிஸ்டர்ல அவன் மொபைல் நம்பர்னு ஒன்னு போட்டிருக்கான். அது அவனுடைய நம்பரே இல்ல சார். எப்படியா சொல்ற? அவன்கிட்ட ஒரே ஒரு போன் இருக்கா, அந்த நம்பர் இதுவான். அவன் பொருள் எல்லாம் தெரியாச்சு சார், வர போனும் இல்ல, சிம்மும் இல்ல. பொய்யா ஒரு நம்பரை கொடுத்து புக் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? நீ ஒண்ணு பண்ணு, இந்த நம்பரை சைபர் டீமுக்கு அனுப்பி இது ஒரிஜினலா யார் நம்பரு, எங்க இருக்குன்னு செக் பண்ண சொல்லு. இது ஒரு சாதாரண விபத்து அப்படிங்கறது யோசிக்கும் போதெல்லாம் இன்ஸ்பெக்டர் மனசுல நெருடலா இருந்த விஷயம் இந்த போன் நம்பர் விஷயத்தை கேட்டதுக்கு அப்புறம் கன்ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சது. மனோகர் கிட்ட 2 போன் இருந்திருக்கு. இன்னொரு போன்ல யார்கிட்டயோ அவர் கோஆர்டினேட் பண்ணிட்டு இருந்திருக்கிறாரு. அது பொண்ணா, பிசினஸா, பணமா, வேற ஏதாவது பிரச்சனையான்றது இப்ப வரைக்கும் உறுதியா தெரியல. ஆனா இதுக்கு பிளான் பண்ணவங்க யாரா இருந்தாலும் மனோகர் மேல இருக்கிற ஒரு பயங்கரமான வெறுப்பு காரணமா இருக்குங்கிறது சோசியல் மீடியால கசிஞ்சிட்டு இருக்கிற அந்த நியூஸ் பீஸ பார்த்தாலே தெரியுது. மரணத்தின் போதுதான் ஒருத்தரை பத்தின நல்ல விஷயங்களை நிறைய பேர் பேசுவாங்கங்கிறது சொல் வழக்கு. ஆனா மனோகரினுடைய மரணம் கூட அவன் மரியாதையை கொலைக்கிற மாதிரி இருக்குதுங்கிறது தான் இன்ஸ்பெக்டரினுடைய சந்தேகத்துக்கான முதல் விதையா இருந்தது. இந்த போன் நம்பர் அதற்கான 2வது புள்ளியை கொடுத்தது. ஹோட்டல் ரிசப்ஷன்ல வைக்கப்பட்டிருக்கும் 3 கேமராக்களிலும் சிசிடிவி கேமராவுடைய ஃபுட்டேஜ செக் பண்ண சொல்லியிருக்கிறார் இன்ஸ்பெக்டர். மருத்துவர் கொடுத்திருக்கிற டைம் லைன் படி காலையில 6:30 மணிக்கு மனோகரினுடைய உயிர் பிரிஞ்சிருக்கு. நைட்டு 11:30 மணிக்கு தன்னுடைய ஃப்ரெண்டு கூட போன்ல பேசி இருந்திருக்கிறாரு. அப்போ ஃபுல்லா குடிச்சிருந்திருக்கிறாரு. கூட யாரும் இல்லங்கிறத அவர் ஃப்ரெண்டு கிட்ட 2-3 தடவை சொல்லியிருக்கிறாரு. அதன்படி கணக்கு வச்சுக்கிட்டோம்னாலும் நைட்டு 11:30 மணிக்கு மேல காலையில 6:30 மணிக்குள்ள யாரோ மனோகரினுடைய ரூமுக்கு உள்ள வந்து மனோகரை கொலை பண்ணிட்டு அவர் யூஸ் பண்ணிட்டு இருந்த அந்த 2வது மொபைல் போனை மட்டும் எடுத்துட்டு போயிருக்காங்க. அதுக்கான காரணம்
ரொம்ப சிம்பிளான விஷயம். அந்த போன்ல தான் அவங்களையும் மனோகரையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஏதோ ஒரு விஷயம் இருந்திருக்கு. அது என்னவா இருக்கும்? நைட்டு 11:30 மணில இருந்து காலையில 6:30 மணிக்குள்ள மனோகரினுடைய அறைக்குள்ள யாரோ போயிருக்காங்க. அறையின் பூட்டு உடைக்கப்படல. சோ வந்தவங்க யாரா இருந்தாலும் அது மனோகருக்கு தெரிஞ்ச ஆளாதான் இருந்திருக்கணும். ஹோட்டல்ல கீழே ஏகப்பட்ட கேமராக்கள் இருந்தாலும் மேல ரூம் இருக்கிற அந்த பாத்வேல ஒரு கேமரா கூட கிடையாது. கேட்டா உள்ள இருக்கிற கெஸ்டுக்கான பிரைவசி அதுன்னு சொல்றாங்க. அதனால மனோகர் ரூமுக்கு வந்தவங்க யாருங்கிறத உறுதியா சொல்ல முடியலனாலும் ரிசப்ஷன்ல இருக்கிற கேமரால இருந்து ஹோட்டல்ல தங்காத வெளியாட்கள் யாராவது உள்ள வந்திருக்க வாய்ப்பு இருக்குதாங்கிறது தான் இன்ஸ்பெக்டர் தேட ஆரம்பிச்சாரு. நைட்டு 11:30 மணில இருந்து காலையில 6:30 மணிக்குள்ள 7 மணி நேரம் 3 கேமராங்கிறது ரொம்ப பெரிய ஸ்ட்ரெச்சா இருந்தது. ஆனா இன்ஸ்பெக்டர் அதுக்கு ஒரு மாற்று வழியை கண்டுபிடிச்சாரு. கொலை பண்ணவன் யாரா இருந்தாலும் 6:30 மணிக்கு மேலதான் ஹோட்டலை விட்டு வெளியே போயிருக்கணும். சோ 6:30 மணில இருந்து 9:30 மணி வரைக்கும் ஹோட்டல்ல இருந்து வெளில போனவங்க எல்லாரையும் வாட்ச் பண்ணுங்க. 3 மணி நேரம் 3 கேமராக்கள்ங்கிறது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயமா தோணுச்சு இன்ஸ்பெக்டருக்கு. ஆனா அதே நேரத்துல மனதின் ஓரத்துல இன்னொரு சந்தேகம் ஓடிக்கிட்டே இருந்தது. விசிட்டர்ஸ் நாட் அலவுட். அப்போ தங்காத யாரையும் இவங்க மேல விட்டுருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. ஒருவேளை கொலையாளியும் இதே ஹோட்டல்ல தங்கியிருந்தா, மனோகரை கொல்ல ஏற்கனவே பிளான் பண்ணி ரூம் எடுத்திருந்தா. யோ கான்ஸ்டபிள், அந்த கெஸ்ட் ரெஜிஸ்டரை இன்னொரு தடவை எடுத்துட்டு வா. அதுல தங்கி இருக்கிறவங்களுடைய டீடைல்ஸ் எல்லாம் மனோகருடைய ஒய்ஃப் ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டயும் காமிச்சு யாராச்சும் தெரிஞ்சவங்க உள்ள இருக்காங்களான்னு செக் பண்ண சொல்லு. ஏன்னா நடந்திருக்கிற கொலைங்கிறது விபத்து மாதிரி வெளியில தெரியணும்னு ஆசைப்பட்டாலும் மனோகரினுடைய பெயர் முழுவதுமா நாசமாயிரணுங்கிறதுல கொலையாளிக்கு ஏகப்பட்ட அக்கறை இருந்திருக்குங்கிறதான் விஸ்கியில கலந்திருக்கிற வயாகராவும் அவசரமா கசிய விடப்பட்ட நியூஸ் பீஸும் காட்டுது. யோ, அந்த நியூஸ் சேனலுக்கு எப்படி நியூஸ் போச்சுன்னு கேட்டிருந்தேன், புடிச்சிங்களா? சார், என்ன கூட்டிட்டு வர சொல்லிருந்தீங்களா? நீங்க தான் அந்த நியூஸ் எழுதின ரிப்போர்ட்டரா? எந்த நியூஸ் சார்? நான் காலையில மட்டும் 3 ஆர்டிகல்ஸ் எழுதியிருக்கேன். நீங்க எதை பத்தி சொல்றீங்க? உங்களை இந்த ஹோட்டலுக்கு கொண்டு வந்திருக்கிறேனே, அப்ப இந்த ஹோட்டலை பத்தி ஏதோ ஆர்டிகல் தானே சொல்லுவேன். ஹோட்டலை பத்தி காலையில நான் எதுவுமே எழுதலையே சார். ஹலோ, நீங்க தானே தாமோதரன்? ஆமா. இ மேகசின்ல ஒர்க் பண்ற ரிப்போர்ட்டரா? ஆமா சார். குளியலறையில் குடிபோதையில் ஐடி ஊழியர் பலி. ஆமாமாமா, அது நான் தான். அதுக்கும் ஹோட்டலுக்கு என்ன சார் சம்பந்தம்? இங்க வாங்க. சார் சார், என்ன ஏன் சார் இழுத்துட்டு போறீங்க? இங்க வாங்க. யோ கல்யா, ஏன் பதறீங்க? காம களியாட்டமா கள்ளக்காதலா குடிபோதன்லாம் எழுதுனீங்கல்ல, இவரை பத்தி தான். யோ, அந்த முகத்தை மூடி இருக்கிற துணியை விளக்கியா? சார் 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 சார், வேணாம் சார், வேணாம் சார். ஏன் செத்தவனை பத்தி அவ்வளவு அசிங்கமா எழுதுறீங்க? முகத்தை பாருங்கன்னா வேணான்றீங்க. சார், இன்னொரு சேனல்ல இப்படி இறந்து போயிட்டாருன்னு சொல்லி நியூஸ் வந்திருந்தது சார். அதத்தான் சார் ரெஃபரன்ஸா எடுத்துக்கிட்டேன். அப்புறம் தெரிஞ்ச ஒரு கான்ஸ்டபிளுக்கு போன போட்டேன். அவர் இந்த மாதிரி எல்லாம் விஷயம் இருக்குன்னு சொன்னாரு. எதுவுமே கன்ஃபார்ம் ஆலன்னு தான் சொன்னாரு. அப்புறமா தப்புன்னு தெரிஞ்சதுன்னா மறுப்பு செய்தி போட்டுக்கலாமேன்னு முன்னாலேயே போட்டு விட்டேன் சார். என்னங்க, இன்னொரு பத்திரிகையில பார்த்த நியூஸ் நீங்களே பார்த்த மாதிரி எழுதுறதுதான் ஜேர்னலிசமா? சார், இ பேப்பர்னா அப்படிதான் சார், கொஞ்சம் முன்ன பின்ன தேவைப்பட்டா எடிட் பண்ணிக்கலாம் சார். நீங்க சொல்லுங்க, இப்பவே அந்த காமக்களியாட்டம் கள்ளக்காதல் இந்த விஷயத்தெல்லாம் எடுத்துடுறேன். ஆனா அதுக்கு எங்க எம்டி ஓகே சொல்லணும். நீங்க அவர்கிட்ட பேசிடுறீங்களா? அப்ப இந்த ரூம்ல நடந்த எந்த விஷயத்தையும் தெரியாம ஒரு நியூஸ் பீஸ எழுதிருக்கீங்க. சார், ஒரு நிமிஷம் இருங்க சார். இதுதான் காலையில வந்த நியூஸ். ஐடி ஊழியர் குளியலறையில் பலி. இத பார்த்தான் சார் எழுதினேன். யோ, இந்தால போ சொல்லுங்க. யூஸ்லெஸ் ஃபெலோஸ். அந்த நியூஸ் ஆர்டிக்கல் எழுதின ரிப்போர்ட்டரை கண்டுபிடிச்சா அவருக்கு தகவல் சொன்னது கொலைகாரனா இருந்திருந்தா அவனை ட்ரேஸ் பண்ற விதம் ரொம்ப ஈஸியா இருந்திருக்கும்னு ஆசைப்பட்டிருந்தாரு இன்ஸ்பெக்டர். ஆனா அவர் எதிர்பார்த்த மாதிரி எந்த விஷயமுமே நடக்கலங்கிறது ஏமாற்றமா இருந்தாலும் அரை போதையில அந்த அறையின் ஒரு மூலையில சாஞ்சிருக்கிற ஜவஹர் சின்னதா ஒரு நம்பிக்கையை கொடுத்துட்டு இருந்தா இன்ஸ்பெக்டருக்கு. மனோகரனுடைய மரணத்தை விசாரிச்சிட்டு இருக்கிறார் இன்ஸ்பெக்டர். முதல் பார்வையில விபத்து மாதிரி தெரிஞ்சாலும் உத்து பார்க்கும்போது இந்த வழக்குல சின்ன சின்ன ஓட்டைகள் இருக்கிறது அவருடைய மனசை உறுத்திக்கிட்டே இருந்தது. மேம்போக்கான விசாரணையில 3 விஷயங்கள் தெரிய வருது. முதல் விஷயம், மனோகர் இந்த ஹோட்டல்ல ரூம் எடுத்து தங்குறதுக்கு 2வது ஒரு நம்பரை யூஸ் பண்ணிருக்கிறாரு. அந்த நம்பர் இப்ப மனோகர் கிட்ட இல்ல. ஹோட்டலுக்குள்ள மனோகர் வந்தபோது அந்த நம்பர் அவர் கையில இருந்ததுன்னா இப்ப எப்படி காணாம போச்சுங்கிறது முதல் கேள்வி. 2வது விஷயம், மனோகருடைய டேபிள்ல இருந்த விஸ்கி வைக்கப்பட்டிருக்கிற நிலைமை. தனியாளா ஒரு ரூம் எடுத்து தங்கியிருக்கிற மனோகர் விஸ்கியில வீரியத்துக்கான மாத்திரையை கலந்து குடிக்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது? மனோகரனுடைய உடல் அவர் இறந்து 3.5 மணி நேரம் கழிச்சுதான்
கண்டுபிடிக்கப்படுது. 10 மணிக்கு ஆபீஸ்க்கு வந்துருவேங்கிறதுல மனோகர் ரொம்ப தெளிவா இருந்திருக்கிறாரு. முந்தின நாள் நைட்டு அவர் ஃப்ரெண்டு கிட்ட போன்ல பேசும்போதும் அததான் சொல்லியிருக்கிறாரு. அவர் வரலாங்கிறதுனால அவர் ஃப்ரெண்டு தேடி வந்த போதுதான் மனோகர் இறந்த விஷயமே வெளியில வந்திருக்கு. 10 மணிக்கு ஆபீஸ் போகணும்னு நினைக்கிற மனோகர் 6:30 மணிக்கு குடிச்சிட்டா இருப்பாரு. இது இன்ஸ்பெக்டர் மனசுல கேள்வி எழுப்பின 2வது விஷயம். வரிசையா இந்த விஷயங்களை இன்ஸ்பெக்டர் யோசிச்சுட்டே இருக்கும்போது அவருடைய யோசனைய கலைக்கிற மாதிரி எழுந்தது கான்ஸ்டபிளோட குரல். சார், அந்த நம்பர் இவன் பேர்ல தான் சார் இருக்கு. அவன் ஹோட்டலுக்கு வரும்போது இந்த நம்பர்ல இருந்து யார்கிட்டயும் பேசிட்டு இருந்திருக்கான். ஏன்னா ஹோட்டல் ஸ்டாஃப் கீழே இருந்து தண்ணி வேணுமான்றதுக்கு இந்த நம்பருக்கு அடிச்சிருக்காங்க. அப்ப கால் வெயிட்டிங்ல போயிருக்கு சார். யோ, உன் பேர் என்ன? அருண் சார். சொன்னனே. எத்தனை வருஷமா இந்த ஆபீஸ்ல வேலை பாக்குற? நான் ஒரு 4 வருஷமா சார். இந்த 3 பேரோட பிரச்சனை இருக்கிற மாதிரி வேற யாராவது இருக்காங்களா? சார், ஜவஹர் வேலையை விட்டு நின்னு 9 மாசம் ஆகுது. இந்த செத்துப்போன மனோகர் 1 வருஷம் முன்னாடியே ஆன்சைட் போயிட்டார் சார். முரளி 6 மாசத்துக்கு முன்னாடி வேற கம்பெனிக்கு வேலைக்கு போயிட்டார் சார். இவங்களை பிடிக்காதவங்க இந்த ஆபீஸ்ல வேற யார் சார் இருப்பாங்க? 3 பேருமே இந்த ஆபீஸ்க்கு வர்றதே இல்லையே. சரியா? இப்ப இல்ல, இதுக்கு முன்னாடி இருந்திருக்காங்களா? இல்ல சார், அப்படி யாருக்கும் இவங்களோட பிரச்சனை இருக்கிற மாதிரி. என்ன, ஏன் இழுக்கிற? இல்ல இருந்தாங்களான்னு யோசிக்கிறேன். ஏதாச்சும் ஞாபகம் வந்ததுன்னா இதுதான் என் போன் நம்பர். சார், ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ரவிச்சந்திரன் சொல்லி ஒரு பையன் வேலைக்கு சேர்ந்தான் சார். ஒரு நிமிஷம் இருங்க. ஹலோ சார், நான் தான் சார் ஹெட் கான்ஸ்டபிள் பேசுறேன். சொல்லியா, என்ன விஷயம்? சார், இந்த முரளி கேஸ ஃபாலோ பண்ண சொல்லிருந்தீங்கல்ல? ஆமா, அந்த ஆள் போன் எடுத்தானா? சார், அந்த ஆளு ஒரு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஸ்விம்மிங் பூல்ல முழுகி செத்துட்டான் சார். ரவிச்சந்திரன் யாரு? முரளியுடைய மறைவும் மனோகருடைய மறைவும் கொலையா? ரவிச்சந்திரனுக்கும் இந்த கொலைகளுக்கும் என்ன சம்பந்தம்? இது எல்லாத்தையும் அடுத்த வாரம் கிரைம் டைரியில கேட்க மறந்துடாதீங்க. கிரைம் டைரி பத்தின உங்களுடைய கருத்துக்களை facebook.com/Radio City India அப்படிங்கிற எங்களுடைய Facebook பேஜ்ல சொல்லுங்க. கிரைம் டைரி கேட்டுட்டு இருக்கீங்க. with me, கார்த்திக். ரேடியோ சிட்டி தமிழ், எங்கேயும்